நாம் எல்லாரும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் அவருடைய ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நாம் அவரை அப்பா பிதாவேன்னு அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம உரிமையோட நம்ம அப்பாட்ட எல்லா விஷயங்களையும், ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்கு கொடுக்க மிகவும் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு வசனத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கலாம். பாருங்க, இங்க ஒரு மகள் ஒரு தகப்பனிடத்துல எவ்வளவு உரிமையோடு அவளுடைய ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். யோசுவா 15வது அதிகாரம் 18, 19வது வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். காலேபனுடைய மகள் திருமணமாகி தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த மகள் தன் தகப்பனிடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அந்த தகப்பன் அந்த மகளுக்கு சில நன்மைகளை கொடுத்திருக்கிறார், சில ஆசீர்வாதங்களை, சில நிலங்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த நிலம் வறட்சியா இருக்கிறது அப்படின்னு அந்த மகள் பார்க்கிறாங்க. சரி, இந்த நிலம் வறட்சியா இருக்குது, அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம தகப்பன் இடத்துல வேற நிலத்தையும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? உரிமையோட தன் கழுதையை விட்டு கீழே இறங்குறாங்க. அவங்க இறங்கின உடனே தகப்பன் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்ட உடனே தகப்பன் மறு உத்தரவு எதுவுமே பேசாம மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் செழிப்பான நிலத்தை அந்த மகளுக்கு உடனே கொடுக்கிறாரு. அதை வாங்கிட்டு அந்த மகள் சந்தோஷமாய் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போறாங்க. இதே சம்பவம் நியாயாதிபதிகள் 1வது அதிகாரத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே இதே சம்பவம் அங்கேயும் எழுதப்பட்டிருக்குது. சரி, இது ஏன் 2 இடத்துல பைபிள்ல கொடுக்கப்பட வேண்டும்? அப்போ இத தியானிச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர் சொன்னார், உரிமையோடு நீங்க அவரிடத்துல கேட்க வேண்டும் அப்படின்னு. ஒரு மகள் உலக பிரகாரமான தகப்பனிடத்துல உரிமையோடு கேட்டு அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போனாங்க. நம்ம பரமபிதா இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவரிடத்துல தங்கமும் வெள்ளியும் அவரிடத்துல இருக்கிறது, சகல ஞானமும் புத்தியும் அவரிடத்துல இருக்கிறது, ஒன்றும் அவரிடத்துல குறைவில்லை. அவரிடத்துல கேட்டா கேட்கிறவங்களுக்கு அவர் கேட்காத அநேக ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொடுக்கிற கர்த்தர். எப்படி சாலமோன் ஞானத்தை கேட்டாரோ, அவர் ஞானத்தை மாத்திரம் கொடுக்காம அதோடு கூட ஐஸ்வர்யத்தின் கணத்தையும் அவருக்கு சேர்த்து கொடுத்தார். இன்னைக்கு உரிமையோட நம்ம எதையுமே கேட்கறது இல்ல. கர்த்தரை ஒரு லிமிட்ல நம்ம வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான் எனக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, நம்ம தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை நீங்க அறிந்து கொண்டாலே போதும். அவர் நம்முடைய தகப்பன். அந்த தகப்பன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை நீங்க அறிந்து கொண்டா போதும். அந்த தகப்பன் அவர் கொடுக்க வல்லமுள்ளவர். எதையும் அவர் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. அப்படி தனக்கென்று அவர் வைத்துக் கொண்டாரானால் அவருடைய சொந்த குமாரனை நமக்கென்று அவர் கொடுக்க மாட்டார். அவருடைய சொந்த குமாரனா என்றும் பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல தேவையோடு இருந்த ஜனங்களை பார்த்து அவர் கேட்டார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவர் கேட்கணும்னு விரும்புறார். வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல உரிமையோட, அப்பா எனக்கு இது வேணும், நான் இது வேணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த காரியங்களை செய்யுங்க, இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வறட்சியான நிலத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க, வறட்சியான நிலத்தை கத்த சில வேலைகளை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா அங்கதான் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும், அங்கதான் நம்ம வளர முடியும், அங்கதான் தேவனுடைய கரத்தை நம்ம பார்க்க முடியும், அங்கதான் வல்லமையுள்ள காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம அங்கதான் பெற்றுக்கொள்ள முடியும். கத்த சில வேலைகளை வறட்சியான நிலங்களை, வறட்சியான வாழ்க்கையை நமக்கு அனுமதிக்கிறார். ஆனாலும் இந்த மகள், எனக்கு வளர்ச்சியான நிலத்தை தந்தீங்க, இப்ப நான் கேட்கிறேன், ஆசீர்வாதமான நிலத்தையும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தாங்க அப்படின்னு அந்த மகள் கேட்கிறாங்க. பாருங்க எவ்வளவு ஞானமா தகப்பன் இடத்துல அந்த மகள் கேட்கிறாங்கன்னு. அதே போல நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஞானமாய் சில வேலைகளை கேட்க வேண்டும். நம்ம ஞானமா கேட்கும் போது ஆண்டவர் இம்ப்ரெஸ் ஆகி நிறைய விஷயங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு தருவார். தெரியுமா? அவர் அன்புள்ள தகப்பன். தெரியுமா? அவர் என் பிள்ளையின் இடத்துல கேட்காதான்னு காத்து கொண்டிருக்கும் போது நம்ம ஏன் அவர் இடத்துல கேட்க கூடாது? உங்களுக்கு என்ன வேண்டும்?
ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? சுகம் வேண்டுமா? பலன் வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? நன்மைகள் வேண்டுமா? சுதந்திரம் வேண்டுமா? என்ன வேண்டும்? எதுவா இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ளவரும் மனப்பூர்வமாய் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். நம்ம முதல்ல கழுதையை விட்டு கீழே இறங்கணும். எப்படி காலேபின் மகள் கழுதையை விட்டு கீழே இறங்குனாங்களோ அதே போல நம்மளும் சில காரியங்களை விட்டு, சில ஈகோக்களை விட்டு, இவ்வளவுதான் ஆண்டவர் இடத்துல, இவ்வளவுதான் எனக்குன்னு இவ்வளவுதான் இருக்குது, அவ்வளவுதான், கர்த்தர் என்ன இதோட மறந்துட்டாரு, எனக்கு இந்த லைஃப் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு ஆண்டவர் இதுதான் கொடுத்துருக்காரு, நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் இருக்காரா இல்லையா, அவ்வளவுதான், எனக்கு என்ன கைவிட்டாரு, இப்படிப்பட்ட அந்த ஈகோவை நம்ம கர்த்தரிடத்திலே காட்டணும்னா அவர் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும்? அப்கோர்ஸ் அவர் சில நேரங்கள்ல வறட்சியான பாதையிலே நம்மை நடத்துகிறார். ஆனாலும் ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இன்னைக்கும் கழுதையை விட்டு கீழே இறங்கின மகளிடத்திலே அவன் தகப்பன் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஈகோல இருந்தோம்னா கீழே இறங்குங்க. ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துறேன், உங்க முன்னாடி நான் முழங்கால் படிட்டு நிற்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், இது வேணும்னு நான் ஆசைப்படுறேன், இது இருந்தா என் வாழ்க்கையில நல்லா இருக்கும் நான் ஆசைப்படுறேன், எனக்கு இதை தாங்க அப்படின்னு உரிமையோட கேளுங்க. அவர் மேற்புறத்தில் மாத்திரம் இல்லாமல் கீழ்ப்புறத்திலும் ஆசீர்வாதமான செழிப்பான நன்மைகளை உங்களுக்கு கட்டாயம் நிச்சயமாக கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தைகளை 2 முறை வேதத்திலே நமக்கு அதை கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால் திரும்ப திரும்ப நம்ம அதை படிக்கும் போது அது நம்ம மனசுல பதிய வேண்டும். நான் கேட்டா அன்று கொடுப்பார், நான் கேட்டா என் தகப்பன் எனக்கு தருவார், எனக்கு கொடுக்கத்தான் என் தகப்பன் வைத்திருக்கிறார், வேற யாருக்கு கொடுக்க போறார்? அவர்கிட்ட பொன்னும் வெள்ளியும் நிரம்பி கிடக்கிறது, அவர் நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறார்? நமக்கு கொடுக்கத்தான் அவர் வைத்திருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதனால என்றைக்கும் ஹெசிடேட் பண்ணாம, ஈகோ பண்ணாம, தேவனை ஒரு லிமிட்ல வச்சிருக்காம, ஒரு வரைக்குள்ளே அவரை வச்சிருக்காம, அவரை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது அவர் நம்முடைய தகப்பன்கிறத அறிந்து கொள்ளுங்க. முழு மனதோடு அவரிடத்துல கேளுங்க. கேட்கிறவைகளை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த தகப்பனே, எங்கள் பரமபிதாவே, காலேபின் மகள் கழுதையை விட்டு இறங்கி தன் தகப்பனிடத்தில் வறண்ட நிலத்தை எனக்கு தந்தீர், ஆனாலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தாரும் என்று கேட்டார்கள். ஆண்டவரே, கேட்ட மாத்திரத்திலே தகப்பன் அவர்களுக்கு கொடுத்தார். இன்றும் எங்கள் பரம தகப்பனாகிய நீர் அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நீர் ஆயத்தமாகவும் சித்தமாகவும் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தகப்பன், நாங்கள் உம்மிடத்திலே உரிமையோடு கேட்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று யார் யார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அவர்கள் கேட்கிறதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதை உம்முடைய மகளாகிய நான் மிகுந்த பாரத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமா எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவரிடத்துல கேட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க.